வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். காரைக்குடி தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறும்? தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். காரைக்குடி தொகுதி பரவலாக பேசப்படும் தொகுதியாக இருந்து வருகிறது. இதற்கு காரணம் நகரத்தார்கள், தேவர்கள், வெள்ளாளர்கள் என்று ஜாதி அடிப்படையில் இங்கு அதிகமானவர்கள் இருந்த சிறப்பான முறைகள் தொழிலும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தொகுதிகள் முன்னிலை வைத்து வந்தது. பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது. அதன் பிறகு பல கட்சிகள் இந்த தொகுதியை குறிவைத்தது. அவ்வகைகள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு காரைக்குடி தொகுதி யாருக்கு என்பதில் விடை கிடைக்காமல் இருக்கிறது. எடப்பாடி கூட்டணி, தாமரை, பிஜேபி இந்த தொகுதிகள் போட்டியிட உள்ளன. அதுபோல தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே 2 முறை இருந்தது. இம்முறையும் இந்த தொகுதியை கூட்டணியோடு இருக்கலாம் என முன்னோட்டம் ஏற்பட்டது. அதுபோல நாம் தமிழர் கட்சி சீமானும் இந்த தொகுதியை விடாமல் இருக்க ஆலோசித்து வருகிறார். கடைசியாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் இத்தொகுதிகள் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறது. ஆனால் இவர்களுக்கு இன்னும் சின்னம் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்து இத்தொகுதியில் போட்டியிடலாம் என கருதப்படுகிறது. அந்தந்த கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இப்பொழுது கீழே இறங்கி அனைவரும் ஒரு சேர வேலை செய்து வருகிறார்கள். அடிக்கடி முக்கிய தலைவர்கள் சீமான், வாசன், எடப்பாடி ஐயா, தவிக கட்சியை சேர்ந்த பிரபு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக், சிதம்பரம் போன்ற தலைவர்களும் காரைக்குடி தொகுதியை குறிவைத்து வேலை செய்து வருகிறார்கள். இந்த காரைக்குடி தொகுதி யாருக்கு கிடைக்கும் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. பிஜேபி முதலாவது இடத்தில் உள்ளது. யாருக்கு கிடைத்தாலும் இந்த தொகுதியை சேர்ந்து பொதுமக்கள் கூறும்போது தங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என பல பிரச்சனைகள் இந்த காரைக்குடி தொகுதியில் இருப்பதாக கூறினர். இங்குள்ள சாலை பிரச்சினை, தண்ணீர் பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை, மின்சார பிரச்சினை, சுகாதார பிரச்சினை என பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். தேர்தல் வரும்போது வருகிறார்கள், பிறகு போகிறார்கள். அதுக்கு பிறகு எவ்வித உதவியும் செய்யவில்லை. காரைக்குடி ஒரு நல்ல தொகுதி. இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள நல்ல ஒரு கட்சியும் நல்ல ஒரு தலைவரையும் தேடுவதாக தொகுதி மக்கள் திட்டவட்டமாக கூறினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேசம் ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேத் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதா தானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்க நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் டான்சி ஜெஃப்ரி சால் நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் greattickets.my இருக்கு. ஸோ மறக்காம போய் புக் பண்ணிருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெசன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye bye.
உன்னைத்தான பாத்துக்க நான் எங்க காத்திருக்கேன் நெஞ்சு எங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நானா என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன் யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவன் அவன்தான் என்னவனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுறேன். வர ஜனவரி 24 நம்ம மலேசியால நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட். இதுல நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இது நடக்க போற இடம் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜர்சன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.